சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து தப்பிக்க மக்கள் பழச்சாறு கடைகளில் குவிந்து வருகின்றனர். இந்த ஆண்டு சென்னையில் வெயிலின் தாக்கம் முன்கூட்டியே அதிகரித்துள்ளது. காலை முதலே கடும் வெப்பத்துடன் அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் வெளியே செல்லவே தயக்கம் காட்டும் நிலை உருவாகியுள்ளது. வெயிலிலிருந்து தப்பிக்க மோர், இளநீர், எலுமிச்சை சாறு, தர்பூசணி போன்ற நீர்ச்சத்து அதிகம் உள்ள பழங்களை மக்கள் அதிகம் உட்கொள்கின்றனர். சாலைகளின் ஓரம் உள்ள பழச்சாறு மற்றும் குளிர்பான கடைகளில் கூட்டம் குவிந்து வருகிறது. கூட்டம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வரத்து குறைவு காரணமாக தர்பூசணி கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரையும், முலாம்பழம் கிலோ 40 முதல் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. முன்னாடிலாம் கொஞ்சம் விலை அப்போ கம்மியாக இருந்தது. அப்போ மக்கள்லாம் கொஞ்சம் வந்துன்னு போயிருந்தாங்க. இப்போ விலை அதிகமாக, அதாவது போன வருஷம் நிறைய விவசாயிகள்லாம் கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. இந்த கலரு, ஊசி அப்படி சொன்னதுனால விவசாயம் ரொம்ப பேர் பாதித்தனால இந்த வாட்டி ரொம்ப பேர் போடவே இல்லை. இந்த வாட்டி ரொம்ப விளைச்சல் கம்மி தான், ஆனால் விலைவாசி அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் ஒரு 1,50,000 லட்ச ரூபா வச்சாக்கா நம்ம ஒரு லோடு சரக்கு எடுப்போம். இப்போ அது டபுள் ஆகி போச்சு. இது தர்பீசன் இல்லை, கிண்ணி பழம் இருக்குது, இளநீர், வாட்டர்மெலன், எதுவாக இருந்தாலும் இந்த வெயிலுக்கு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது சரியான வெயில் வச்சுருந்துச்சு. வர வெயிலில் பார்த்தீங்கன்னா தர்பீஸ் கிடையாது, நல்லா இருக்குது தர்பீஸ்லாம். வெயிலுக்கு இந்த மாதிரி பொருள் கிடைக்கிறதுலாம் இப்போதைக்கு ரொம்ப அரிதாகிட்டு வருது. தர்பீஸ் பழம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு இயற்கையாகவே குளிர்ச்சியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் போட்டு சாப்பிட்டீங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ்லாம் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து தப்பிக்க மக்கள் பழச்சாறு கடைகளில் குவிந்து வருகின்றனர். இந்த ஆண்டு சென்னையில் வெயிலின் தாக்கம் முன்கூட்டியே அதிகரித்துள்ளது. காலை முதலே கடும் வெப்பத்துடன் அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் வெளியே செல்லவே தயக்கம் காட்டும் நிலை உருவாகியுள்ளது. வெயிலிலிருந்து தப்பிக்க மோர், இளநீர், எலுமிச்சை சாறு, தர்பூசணி போன்ற நீர்ச்சத்து அதிகம் உள்ள பழங்களை மக்கள் அதிகம் உட்கொள்கின்றனர். சாலைகளின் ஓரம் உள்ள பழச்சாறு மற்றும் குளிர்பான கடைகளில் கூட்டம் குவிந்து வருகிறது. கூட்டம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வரத்து குறைவு காரணமாக தர்பூசணி கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரையும், முலாம்பழம் கிலோ 40 முதல் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. முன்னாடிலாம் கொஞ்சம் விலை அப்போ கம்மியாக இருந்தது. அப்போ மக்கள்லாம் கொஞ்சம் வந்துன்னு போயிருந்தாங்க. இப்போ விலை அதிகமாக, அதாவது போன வருஷம் நிறைய விவசாயிகள்லாம் கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. இந்த கலரு, ஊசி அப்படி சொன்னதுனால விவசாயம் ரொம்ப பேர் பாதித்தனால இந்த வாட்டி ரொம்ப பேர் போடவே இல்லை. இந்த வாட்டி ரொம்ப விளைச்சல் கம்மி தான், ஆனால் விலைவாசி அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் ஒரு 1,50,000 லட்ச ரூபா வச்சாக்கா நம்ம ஒரு லோடு சரக்கு எடுப்போம். இப்போ அது டபுள் ஆகி போச்சு. இது தர்பீசன் இல்லை, கிண்ணி பழம் இருக்குது, இளநீர், வாட்டர்மெலன், எதுவாக இருந்தாலும் இந்த வெயிலுக்கு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது சரியான வெயில் வச்சுருந்துச்சு. வர வெயிலில் பார்த்தீங்கன்னா தர்பீஸ் கிடையாது, நல்லா இருக்குது தர்பீஸ்லாம். வெயிலுக்கு இந்த மாதிரி பொருள் கிடைக்கிறதுலாம் இப்போதைக்கு ரொம்ப அரிதாகிட்டு வருது. தர்பீஸ் பழம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு இயற்கையாகவே குளிர்ச்சியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் போட்டு சாப்பிட்டீங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ்லாம் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும்.